என்னதான் விகேவை பார்த்தீங்கன்னா, பார்த்து நம்ம சக்தி வந்து பாதுகாத்து வச்சிருந்தாலும், கடைசியில ராவணன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆயிருச்சுங்க. ஸோ ராவணனோட ஆட்கள் வந்து ஏற்கனவே சக்தி, விகே 2 பேரையுமே தேடி தேடி அந்த மலை ஃபுல்லா அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃபான இடத்துல நம்ம விகேவ வச்சிருக்கிறதா நெனச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அட்லீஸ்ட் அந்த ஆள் இருக்கும்போது அவரை வச்சு ஏதாவது வீடியோ எடுத்து அத ஆதாரமா ப்ரூஃபா வச்சிருந்திருக்கலாம். அது நல்லா இருந்திருக்கும். ஆனா எதுவுமே வந்து பண்ணல இந்த சக்தி. இப்போ கடைசியில பார்த்தீங்கன்னா, ராவணன் வந்து ஒரேடியா இதுல இறங்கிட்டாரு. அந்த விகேவ இனிமே கண்டுபிடிச்சு கொல்லாம விடவே கூடாது. அந்த விகே உயிரோட வந்துட்டா அப்படின்னா, நான் போட்ட அத்தனை பிளானுமே சொதப்பிரும் அப்படின்னு பிளான் பண்ணி, ஸோ விகேவ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராவணனும் இப்போ கிளம்பிட்டாரு. அண்ட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ராவணனோட ஆட்கள் அந்த விகேவ வந்து சரியான நேரத்துல வந்து கண்டுபிடிச்சு, அவன தூக்கி போட்டு கார்ல வந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்து சக்திக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது நம்ம நினச்சத விட பயங்கரமா ஆயிருச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? விகேவ இப்படி தேவையில்லாம தவற விட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சு நம்ம சக்தி ரொம்பவே பார்த்தீங்கன்னா, பயங்கர பைத்தியம் பிடிச்ச மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் விகேவ கடத்துனதுக்கப்புறம் உடனே அந்த விஷயத்த ராவணன் கிட்ட சொன்னதுமே, உடனடியா நீங்க வந்து அவன நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. அந்த விகேவ என் கையாலேயே நான் கொலை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கொடூரமா நம்ம ராவணன் வந்து பேசி சிரிக்கிறாரு. விகே எனக்கு எதிரா நீ வந்து மாறிட்டியா? உன்னை நான் வந்து அவ்வளோ ஈஸியா விட்டுருவேன்னு மட்டும் நினைச்சியா? உன்னை தேடி எப்படி இருந்தாலும் அந்த சக்தி அங்கே வருவாள்ல, அவனுக்குமே இதுதான் கதி. அவனோட சோழியும் சேர்த்து நான் முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோவேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அந்த ஜனனியை முடிக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சக்தி இறந்துட்டா அப்படிங்கிற விஷயத்த கேள்விப்பட்டாலே நம்ம ஜனனி பார்த்தீங்கன்னா உடஞ்சு போயிடுவாங்க. ஸோ அதுலேயே நம்ம அவளையும் கொன்றலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராவணன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து தீட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் வந்து நம்ம ஜனனியை ஃபாலோ பண்ணி இந்த ராவணனோட ஆள் ஒருத்தர் வந்து பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்காரு. அது இன்னும் வரைக்கும் அவங்க பார்க்கவே இல்லை போல இருக்கு. இப்போ நம்ம ஜனனி ஆதி குணசேகரன் பார்த்தீங்கன்னா ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராமேஸ்வரத்தில் அந்த கண்ணதாசன் அப்படிங்கிற ஆள் வந்து உடனே புறப்பட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுனால நம்ம ஜனனி கிளம்புறாங்க. ஸோ மதிவதனே சாருபாலா வந்து எவ்வளவோ சொன்னாங்க, நாங்களும் கூட வரோம், நீங்கள் இப்போதைக்கு தனியாக போனால் சேஃப் இல்லை அப்படின்னு. ஆனால் இவ என்னடா அப்படின்னா பெரிய இவ மாதிரி இல்லை இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் இங்கே இருந்து உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கு நான் வந்து போக தெரியும், நானே போய் பார்த்துக்கிறேன், பிரச்சனைலாம் ஒன்றுமே ஆகாது, எவ்வளவோ பார்த்துட்டு இதை பார்க்க மாட்டேன்னா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம ஜனனி இப்போ தனி ஆளாக வந்து கிளம்புறாங்க. உண்மையிலே இது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா இதுக்கப்புறமும் அவள் என்னென்ன அனுபவிக்க போகிறான்னு தெரியலை. ஸோ வீட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனனி வீட்டுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ண போகிறதா இந்த ராவணன் 1க்கு 10 வந்து நம்ம ஆதி குணசேகரன் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ரகசியத்தை தேடி அந்த ஜனனி ராமேஸ்வரத்துக்கு கிளம்பிட்டா. இப்போ நான் அவளை வந்து உயிரோட விட மாட்டேன், அவள் சோழியவே நான் முடிச்சிருவேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு ராவணன் ஆதி குணசேகரனுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதி வந்து கொடுத்துறாரு. ஸோ ஆதி குணசேகரனுக்கு பயங்கர கோபம் இந்த ஜனனி மேலே. இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு அவள் இப்போ வந்து ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாக உள்ளே போனவர். ஸோ அங்கே டேபிளில் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் பார்த்தீங்கன்னா வேட்டக்கருப்பு ஐயனாருக்கு வந்து நான் வந்து கட்டுறதா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டவுடனே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அண்ட் நம்ம ஈஸ்வரி வந்து என்னங்க சொல்கிறீங்க, எதுக்காக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் முடிவெடுக்கிறீங்க, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அவசியம் அப்படின்னு கேட்க, இங்கே பாரு ஈஸ்வரி, நான் வந்து இப்போ இந்த விஷயத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த விஷயத்த பண்ணுவோமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு இந்த ஜனனி நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்காக புறப்பட்டாலோ இதுக்கப்புறமும் சும்மா இருக்கவே கூடாது, கண்டிப்பாக நான் இந்த விஷயத்த செய்ய தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ ரேணுகா வந்து சொல்கிறாங்க, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், எனக்கு ஒன்றும் புரியலை, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்கள் அப்பா தான் கட்டம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற சொல்ல, என்ன மாதிரி ரேணுகா கேள்விப்பட்டிருக்க தானே நீ, ஆனால் இப்போ உன் கண்ணால் தான் நீ அதை பார்க்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த செஞ்சு தான் ஆகணும். அதுக்கு இந்த வீட்டில் உள்ள பொம்பளைங்க நீங்கள் சுத்தபத்தமாக வந்து இருந்து 2 வாரம் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து மாவிளக்கு நீங்கள் ஏற்றி கட்டு என் கையாலேயே நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு மாதிரி பயம் பதட்டம். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே யாரோ ஒருத்தவங்களை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுவாங்க. ஆனால் குணசேகரன் எதுக்காக இப்படி வந்து இவ்வளோ ரொம்ப கோபமாக ரொம்ப ஹார்ஸாக இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நினச்சி, நீங்கள் வந்து ரொம்ப கோபத்தில் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன், எதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த இப்போ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்ல, என்னம்மா ஈஸ்வரி உனக்கு இன்னுமா புரியலை, அந்த ஜனனி எனக்கு எதிரான ஏதோ ரகசியத்தை தேடுறதுக்கோ புறப்பட்டுட்டா, அது அவள் திரும்பி வந்தான்னு வச்சுக்கோவேன், இந்த வீட்டில் அதுக்கப்புறம் ஆதி குணசேகரன் அப்படிங்கிறவன் இருக்கவே முடியாது, நம்ம குடும்பத்தை ஒட்டு மொத்தமாக அழிக்கிறதுக்கு அவள் புறப்பட்டாமா, அப்படிப்பட்டவளை இதுக்கப்புறமும் சும்மா விட்டு வைக்க முடியுமா சொல்லு, அவள் கதையை முடிக்காமல் நான் வந்து ஓயவே மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர வெறித்தனமாக நம்ம குணசேகரன் பேசுகிறாரு. ஸோ நம்ம ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ பயம் வந்துடுது, என்னடா இந்த ஆள் வந்து இப்படி லூசுத்தனமாக
பேசிக்கிட்டு இருக்கானே, இதனால ஜனனிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஜனனி மேல கோவம் இருக்கிறது எல்லாமே உண்மதான். பட் இருந்தாலும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில தான் காமிச்சுக்கிட்டு இருப்பாங்களே தவிர, உள்ளுக்குள்ள இன்னுமே ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி இவங்களுக்கு இருக்கும். பட் ஆனா வெளியில பார்த்தீங்கன்னா, புருஷங்க சொல்றதுக்கு இப்போதைக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இவங்க 3 பேரோட கேரக்டர் ஒரு வேளை மாறுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜனனிக்கு இதுவரைக்கும் ஆபத்து இல்ல அப்படிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த குணசேகரன் இப்படி ஒரு கேவலமான ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு நெனைக்கும்போது, கண்டிப்பா ஈஸ்வரி ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது என்னன்னு கூடிய சீக்கிரத்திலே காமிச்சிருவாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ கதிர் வந்து இத பார்த்துட்டு, "என்னண்ணே எதுக்காக நீங்க இவ்ளோ கோவப்படுறீங்க? இப்படி நீங்க கோவப்பட்டு நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்ல. என்ன நடந்துச்சு?" அப்படின்னு கேட்க, "இப்பதான் ராவணன் தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாரு. அவர் சொன்ன விஷயங்கள நீங்க கேட்டீங்கன்னா, இப்படியெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க. அந்த ஜனனி இருக்காளே, நம்ம நெனச்ச மாதிரியே இந்த வீட்ட தொறந்து போட்டு, இந்த வீட்ட அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி ராமேஸ்வரம் போயிருக்கா" அப்படின்னு சொல்ல, "என்னது ராமேஸ்வரம் போயிருக்காளா? என்னண்ணே சொல்றீங்க?" "ஆமா, அவளுக்கு அங்க என்ன வேலை இருக்கு? எதுக்காக அவ அங்க போணும்?" அப்படின்னு சொல்ல, "என்னை பத்தி ஏதோ ரகசியத்த தேடிட்டு வர்றதுக்காக போயிருக்காளாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்னண்ணே நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படியே தலை சுத்துற மாரி இருக்கு. அவ எதுக்கு இதெல்லாம் பண்றா? அவளுக்கு வேற வேலையே இல்லையா? அவள நம்ம விட்டு வச்சதே ரொம்ப தப்புண்ணே அப்படிங்கிற மாரி கதிரும் பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ ஞானமுமே வந்து ஆமாண்ணே, இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அவள விட்டு வச்சோன்னு வச்சுக்கோவேன், நீங்க சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்த ஒட்டுமொத்தமா அழிச்சிருவா அப்படின்னு சொல்ல, இத கேட்ட நம்ம ரேணுகா வந்து, "ஏங்க என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "ஏய் வாய மூடிட்டு நீ கொஞ்சம் என்ன எப்ப பார்த்தாலும் ஏங்க வாங்க போங்கன்னு சொல்லிட்டு, அவள பத்தி இன்னும் உங்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் அவள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அவ என்னடான்னா நம்ம குடும்பத்த ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு கிளம்பி போயிட்டா பாத்தியா? இதுக்கப்புறம்லாம் அவளெல்லாம் நாங்க சும்மா விடுற மாரியே கிடையாது. பேசாம ஜனனிய ஒரேடியா மறந்துருங்க. அதான் உங்களுக்கு நல்லது." அப்படின்னு சொல்ல, நம்ம ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள பயம், பதட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிருது. என்ன பண்றதுன்னே தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸ்வரி உடனே வந்து வெடுக்குன்னு ரூம்குள்ள வந்து போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம தர்ஷினியும் பார்த்தீங்க அப்படின்னா போயிடுறாங்க. கண்டிப்பா வந்து இதனால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த வீட்டுக்குள்ள நடக்க போகுது. ஸோ இந்த ஆள் வேற பார்த்தீங்கன்னா, இப்போ கட்டு வேற கட்ட போறதா சொல்றானே, அது வந்து ரொம்பவே டேஞ்சரஸான ஒரு விஷயம். இப்போ போய் இந்த ஆள் வந்து இத பண்றேன்னு சொல்றது எனக்கு சரிப்பட்டு வரல அப்படிங்கிற மாரி நினைக்கும்போது தான், நம்ம தர்ஷினி பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வாய தொறந்து உண்மையே சொல்லப் போறா. இவ்ளோ நாள் வரைக்கும் சொல்லாம இருந்தவ, எதுக்காக இப்ப சொல்லணும்? சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒழுங்கா இந்த உண்மைய சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோவேன், ராவணன் மேல எல்லாமே திரும்பியிருக்கும். ஜனனி அட்லீஸ்ட் வந்து தப்பிச்சிருப்பா. ஆனா இப்போ போயிட்டு இதெல்லாம் சொல்றது அப்படிங்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்னே தெரியல. ரூம்குள்ள நம்ம அ ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா 3 பேருமே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஈஸ்வரி பார்த்தீங்க அப்படின்னா ஜனனியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. "என்ன நந்தினி, இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள் எதுவுமே எனக்கு சரியாக படலை. இவங்க என்னடானா கட்டு கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஜனனி என்ன எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா, ஒன்றும் புரியலை. அவள் ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளை பற்றி தகவல் எதுவுமே தெரியலையே." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "அக்கா அக்கா நீங்கள் கொஞ்சம் பயப்படாமல் அமைதியாக பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக ஜனனிக்கு எதுவுமே ஆகாது. அவள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வெளியில் போயிருப்பா. கண்டிப்பாக நமக்கு ஃபோன் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுவா." அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினி வந்து வராங்க. பின்னாடியே தர்ஷனும் வரேன். இந்த மாதிரி வந்து ஜனனிக்கு ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம தர்ஷன் பார்த்தீங்கன்னா, "நான் பண்ணுறேம்மா" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜனனிக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் போக மாட்டேங்குதும்மா சித்திக்கு, நாட் ரீச்சபிள் தான் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஈஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே அவ்வளோ படபடப்பாக இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஏன்னா அவள் ஏற்கனவே ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கால்ல. ஸோ அதனால ஏதாவது அபசகுனமாக ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஈஸ்வரியோட மனசுக்குள்ளே இருக்கு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம தர்ஷினி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. "நான் வந்து தப்பு பண்ணிட்டேம்மா. நான் வந்து சித்தியோட நல்லதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இப்போ வந்து அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தர்ஷினி வந்து அழுகிறா. தர்ஷினி அழுகிறத பார்த்து நம்ம ஈஸ்வரி, "என்ன தர்ஷினி, என்ன ஆச்சு? எதுக்காக நீ இப்படி அழுகிற? என்ன உண்மை அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. எங்களுக்கு ஒன்றும் புரியலையே" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "ஆமாம்மா, உங்ககிட்ட இருந்து நான் முக்கியமான ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். நீங்களும் சரி, சித்தியும் சரி என்கிட்ட எவ்வளவோ தூரம் வந்து கேட்டீங்க. ஆனால் என்னால் அப்போ வந்து இந்த உண்மையை வெளியில் சொல்ல முடியலை. அதுக்கேற்ற மனநிலை எனக்கு இல்லையா, இல்லை நான் எதுக்காக இப்படி பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தோணலை. ஆனால் இப்போ தான் தோணுது, நான் அந்த உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தேன் அப்படின்னா
சித்திக்கு இப்போ இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன சொல்கிற தர்ஷினி, எங்களுக்கு ஒன்றும் புரியலை, எதுவாக இருந்தாலும் வாய் திறந்து ஓப்பனாக சொல்லு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷன் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் தர்ஷினி வந்து உண்மையவே சொல்ல வராங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படிங்கிறது, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இதை கேட்டோன்னே எல்லாருமே என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.